Hi friends, இன்னைக்கு நம்ம இந்த ரப்பர் பேண்ட்ஸ்லாம் வச்சு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஐடியாஸ் பார்க்கலாம். இது ரொம்பவே சிம்பிளாக இருக்கும், ஆனால் வீட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக இருக்கும். ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் ஐடியா பார்க்கலாம். ஃபஸ்ட் ஐடியாவுக்கு நான் ஸ்வீட் பாக்ஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்கலாம், இல்லைன்னா பிளாஸ்டிக்லேயே வந்து நல்லா திக்கான ட்ரே இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கோங்க. ஸ்வீட் பாக்ஸோட திக்கான பிளாஸ்டிக் ட்ரே இருந்துச்சுன்னா அது இன்னும் நல்லா பெஸ்ட்டு ரிசல்ட் வந்து கொடுக்கும். இதுக்கு வந்து நான் ரப்பர் பேண்ட் இது மாதிரி நான் போட்டுக்கிறேன். 3 ரப்பர் பேண்ட் வந்து இதில் வந்து இது மாதிரி நான் போட்டுக்கிறேன். இப்போ இந்த சைட்லேயும் வந்து 2 ரப்பர் பேண்ட் வந்து போட்டுக்கிறேன். இது மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ இதில் நீங்கள் மேக்கப் திங்ஸ்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதில் நெயில் பாலிஷ்லாம் நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா இந்த ரப்பர் பேண்ட் இருக்கனால நீங்கள் மூவ் பண்ணும்போது கூட இது கீழே விழுகாமல் வச்ச இடத்துல இருக்கும். இதில் நீங்கள் பெயிண்ட் பாட்டில்ஸ் கூட ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதில் ஸ்பேஸ் அதிகமாக இருக்கனால ஒரே இதில் நீங்கள் 2 நெயில் பாலிஷ் கூட வச்சுக்கலாம். செகண்ட் ஐடியா பார்க்கலாம். இதுக்கு நான் வந்து கார்ட்போர்ட் எடுத்திருக்கேன். இப்போ இந்த கார்ட்போர்டில் வந்து இது மாதிரி ரப்பர் பேண்ட் வந்து நான் போட்டுக்கிறேன். உங்களுக்கு இன்னும் பெரிய கார்ட்போர்டு வேணும்னா நீங்கள் பெருசாக கூட எடுத்துக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி எத்தனை ரப்பர் பேண்ட் போடுமோ அதுவும் உங்கள் இஷ்டம் தான். அவ்வளோதான், இது மாதிரி ரப்பர் பேண்ட் போட்டாச்சு. இப்போ இங்கே ஹோல் போட்டு கூட நீங்கள் ஆணையில் மாட்டி விட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து இயரிங்ஸ்லாம் இது மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதில் நீங்கள் வந்து வாலில் ஹேங் பண்ணி விட்டீங்க, எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது மாதிரி யூஸ் பண்ணி நீங்கள் இயரிங்ஸ்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ தேர்ட் ஐடியா பார்க்கலாம். இது மாதிரி கேமராஸ்லாம் நம்ம கீழே வைக்கும்போது ஸ்க்ராட்ச் ஆயிரும். இது மாதிரி ரப்பர் பேண்ட் போட்டுட்டு நீங்கள் கீழே வைக்கும்போது கொஞ்சம் ஸ்பேஸ் கீழே கிடைக்கும். ஸோ அந்த கேமராவுக்கு வந்து எந்த டேமேஜும் இல்லாமல் ஸ்க்ராட்ச் ஆகாமல் இருக்கும். இப்போ ஃபோர்த் ஐடியா பார்க்கலாம். ஹெட்ஃபோன், சார்ஜர், இந்த ஒயர் ஐட்டம்ஸ்லாம் வந்து இது மாதிரி நீங்கள் வந்து சுற்றி ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு சிக்கு இல்லாமல் இருக்கும். ஸோ பார்க்க நீட்டாகவும் இருக்கும். இது மாதிரி நம்ம ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுக்கலாம். ஃபிஃப்த் ஐடியா பார்க்கலாம். ஃபேமிலி ஃபோட்டோஸில் ஈஸியாக பூ வைக்கிறதுக்கு இந்த ஐடியா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மாதிரி ஃபோட்டோஸில் வந்து நீங்கள் மேலே வந்து இது மாதிரி ரப்பர் பேண்ட் போட்டுக்கோங்க. இது மாதிரி மேல் சைடு மட்டும் ரப்பர் பேண்ட் போட்டுட்டு இது மாதிரி வந்து பூ மாட்டி விட்டுக்கலாம். இது கட்டின பூ கட்டாத பூ ரெண்டுமே வைக்கலாம். ஸோ கீழே ரப்பர் பேண்ட் போட்டுட்டிங்கன்னா நீங்கள் கட்டாத பூ வரசையும் வந்து வச்சு டெக்கரேட் பண்ணிக்கலாம். பார்க்க அழகாக இருக்கும். இப்போ 6th ஐடியா பார்க்கலாம். இதுக்கு நான் 2 ஸ்பூன் வந்து எடுத்திருக்கேன். ஒரு ஸ்பூனில் ஃபஸ்ட்டு வந்து ஒரு 4-5 ரப்பர் பேண்டு இது மாதிரி நான் போட்டுக்கிறேன். இதே மாதிரி அடுத்த ஸ்பூன்லேயும் ஒரு 4-5 ரப்பர் பேண்டு வந்து தனியாக போட்டுக்கிறேன். ரெண்டுத்துக்குமே போட்டாச்சு. இப்போ இது ரெண்டுத்தையும் ஒன்றா வச்சு ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ இது ரெண்டுத்தையும் இது மாதிரி ஒன்றா வச்சுட்டு இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி ரப்பர் பேண்ட் வந்து போட்டுக்கலாம். இதுக்கும் ஒரு 4-5 ரப்பர் பேண்ட் போட்டுட்டிங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக டைட்டாக இருக்கும். க்ராஸாக போட்டுட்டிங்கன்னா அந்த ரப்பர் பேண்ட் வந்து வெளில வராமல் இருக்கும். இப்போ மூவ் பண்ணிங்கன்னா நல்லா டைட்டாக இருக்கும். இது அப்பளம் பொரிக்க யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி குழந்தைங்களோட சங்கு பாட்டில்ஸ்லாம் சூடு பண்ணிங்கன்னா சுடு தண்ணியில் உள்ளே இருக்க சங்கெல்லாம் எடுக்கிறதுக்கு இது ஈஸியாக இருக்கும். 7th ஐடியா பார்க்கலாம். இப்போ குழந்தைங்களுக்கு நீங்கள் எதாவது ஊட்டி விடும்போது அந்த ஸ்பூன் வந்து அந்த கிண்ணத்துக்குள்ளே விழுந்துடும். ஸோ ஸ்பூன்லாம் வந்து சாப்பாடு ஆகிடும். அந்த நேரத்தில் இந்த ஸ்பூனில் நீங்கள் ரப்பர் பேண்ட் இது மாதிரி போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்பூன் வந்து அந்த கிண்ணத்துக்குள்ளே போகாமல் இருக்கும். அதே மாதிரி அந்த ஸ்பூன் எவ்வளோ தூரம் உள்ளே போகணும் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் கரெக்டாக மெஷர் பண்ணி நீங்கள் அதுக்கு தகுந்த அப்படி இந்த ரப்பர் பேண்டை அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம். இது மாதிரி போட்டுட்டு நீங்கள் ஊட்டி விடும்போது உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும், உள்ளே போகாமல் இருக்கும். இப்போ 8th ஐடியா பார்க்கலாம். நம்ம வெளியில் கிளம்பி போகும்போது பேக் பண்ணும்போது டாப்பையும் பாட்டையும் ரெண்டுத்தையும் மேட்சிங்காக இது மாதிரி நம்ம வந்து வச்சு ரோல் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம ரப்பர் பேண்ட் போட்டுட்டோம்னா நம்மளுக்கு வந்து கரெக்டாக வந்து மேட்சிங்காக இருக்கும். ஸோ நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். 9th ஐடியா பார்க்கலாம். நம்ம நோட்ஸ் எடுத்துகிட்டு இருக்கும்போது ஃபேன் ஓடிட்டு இருக்கும்போது நம்ம காற்றுல பறந்துகிட்டே இருக்கும் பேப்பர். நம்ம எந்த பேஜில் நோட்ஸ் எடுக்கிறோமோ அந்த பேஜை ஓப்பன் பண்ணிவிட்டு இது மாதிரி நீங்கள் ரப்பர் பேண்ட் போட்டுட்டிங்கன்னா காற்றுல பறக்காமல் இருக்கும். அதனால உங்களுக்கு நோட்ஸ் எடுக்கும்போது ஈஸியாக இருக்கும். இது மாதிரி ரெண்டு பக்கம் ரப்பர் பேண்ட் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு பறக்காமல் இருக்கும்.
அதே மாதிரி நீங்கள் இந்த பேஜை படிச்சுட்டு இதுலேருந்து கண்டினியூ பண்ணால் இந்த ரப்பர் பேண்ட் போட்ட வாக்கில் நீங்கள் க்ளோஸ் பண்ணிங்கன்னா ஓப்பன் பண்ணிங்கன்னா அதே பேஜே வரும், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ 10th ஐடியா பார்க்கலாம். ஆயில் பாட்டில் வாங்கிட்டு வந்தோடனே நம்ம யூஸ் பண்ணாததுக்கு முன்னாடி டிஷ்யூ பேப்பர் இல்லைன்னா நியூஸ் பேப்பர் இதை இது மாதிரி ரோல் பண்ணிவிட்டு நீங்கள் ரப்பர் பேண்ட் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த பாட்டிலை யூஸ் பண்ணிங்கன்னா எண்ணெய் சிந்துனா கூட அந்த பாட்டிலில் பிசு பிசுன்னு இருக்காது. அந்த எண்ணெயெல்லாம் இந்த பேப்பர் உறிஞ்சிக்கும். டிஷ்யூ பேப்பர் இல்லைன்னா நியூஸ் பேப்பர் நீங்கள் யூஸ் பண்ணி இந்த ஐடியாவை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ 11th ஐடியா பார்க்கலாம். வெளியில் போகும்போது மாத்திரை சாப்பிட மறக்கிறவங்களுக்கு இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வயசானவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம வெளியில் போகும்போது கண்டிப்பாக வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போவோம். அந்த வாட்டர் பாட்டிலில் இது மாதிரி ரப்பர் பேண்ட் போட்டுட்டு இந்த மாத்திரை இது மாதிரி நீங்கள் வச்சுட்டிங்கன்னா நம்ம தண்ணி குடிக்கும்போது ஒவ்வொரு நேரம் இந்த மாத்திரையை பார்ப்போம். ஸோ மறக்காமல் சாப்பிடுவோம். அதே மாதிரி இந்த மாத்திரை காணா போகாமல் இது கரெக்டாக இந்த இடத்துல இருக்கும். ஸோ நம்மளுக்கு ஞாபகமாக எடுத்து சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த ஐடியாஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.